வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சுபாஷ் சந்திர போஸ் மறைக்கப்பட்ட வரலாறு. ஆசிரியர் சக்திவேல் ராஜகுமார். வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. சுபாஷ் சந்திர போஸ் மரணமடைந்து ஏறக்குறைய 75 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையிலும் இன்று வரை அவரது மரணத்தில் இருக்கும் மர்மம் விவாதிக்கப்படுகிறது. கடந்த 7-10 ஆண்டுகளில் ஒருவரின் மரணத்தைப் பற்றிய உண்மையை கண்டறிய மொத்தம் 3 கமிஷன்கள் அமைக்கப்பட்டது சுபாஷுக்கு மட்டுமே. இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸின் பங்கு, அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றது, இந்திய சுதந்திரப் போராட்டத்துக்கு உலகளாவிய கவனத்தை கொண்டுவர அவர் மேற்கொண்ட முயற்சிகள், சுபாஷின் சாகசங்கள் என அனைத்தையும் விரிவாக எழுதியிருக்கிறார் சக்திவேல் ராஜகுமார். சுபாஷ் சந்திர போஸ் மரணம் குறித்த மர்மங்களையும் விசாரணை கமிஷன்களின் அறிக்கைகளையும் பற்றி பேசும் இந்த புத்தகம் சுபாஷ் சந்திர போஸ் குறித்த ஒரு முழுமையான பார்வையை தருகிறது. வாருங்கள், புத்தகத்தை வாசிக்க கேட்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் மறைக்கப்பட்ட வரலாறு, பாகம் 1, அத்தியாயம் 1. சுபாஷ் சகாப்தத்தின் இந்திய பின்னணி. பின்னால் வரவிருக்கும் கெட்ட காலத்தை ஆங்கில அரசாங்கத்துக்கு உணர்த்திய ஆண்டு 1857. சுதந்திர போராட்டத்தின் இன்னொரு தொடக்கமாக இந்திய சிப்பாய்கள் சண்டையை தொடங்க, இதற்கு முன்னால் நடந்த வேலூர் போரை வெறும் கலகம் என்று சரித்திரத்தில் எழுதி அதை காலவரிசையிலே வராமல் செய்ததைப் போல 1857 பம்பாயில், அதாவது இன்றைய மும்பை, தொடங்கிய போரையும் சிப்பாய் கலகம் என்று அழைத்தது ஆங்கிலேய அரசு. அதை இந்திய சுதந்திரப் போர் என்று அழைத்து வினாயக் தாமோதர் சாவர்கர் எழுதிய புத்தகத்தை தடை செய்த ஆங்கிலேய அரசாங்கம் தொடர்ந்து வன்முறை அடக்குமுறையில் ஈடுபட்டது. போதாக்குறைக்கு மழையும் பொய்க்க விளைச்சலின்றி தேசத்தை பஞ்சம் ஆட்கொண்டது. இங்கிலாந்தில் காமன் சபையில் பேசிய பிரதிநிதி ஒருவர், இந்தியாவில் எங்கும் கிறிஸ்துவின் கொடி பறக்க அந்த துணைக்கண்டம் கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டியது இயேசுவின் ஆக்கிரகம் என்று பேச, கொதித்த வட இந்தியாவின் பல நகரங்களில் சண்டை, வெள்ளையர்கள் கொலைகள் என ஆரம்பமாகியது. ஜான்சி ராணி வாளை உருவினார். ஆண்களுக்கிணையாக நேரடி யுத்தத்தில் அவர் ஈடுபட, அதை கேட்ட பார்த்த இந்திய வீரர்களுக்கெல்லாம் உத்வேகம் ஏற போர் பரவ ஆரம்பித்தது. ஆங்கிலேயருக்கு உட்பட்ட என்ற சமஸ்தான அந்தஸ்தை உதறி குவாலியர் அரசும் போரில் குதித்தது. ஆனால் நிலைமை அப்படியே போக பிரிட்டிஷ் அரசு அனுமதிக்கவில்லை. சீனா, கிரிமியா யுத்தங்கள் முடிந்திருக்க ஏராளமான பிரிட்டிஷ் துருப்புகள் அங்கிருந்து இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டனர். கப்பல்கள் வரிசையாக அணிவகுத்து கொண்டு வந்து 1,12,000 வெள்ளை இராணுவ வீரர்களை இந்தியாவிற்குள் இறக்கின. இணையாக ராஜரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட பம்பாய் மற்றும் சில தென்னக சமஸ்தானங்கள் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக படைகள், ஆயுதங்களை திருப்ப அந்த சுதந்திரப் போர் மெதுவாக வலுவிழந்தது. முன்பே மராட்டியர்கள் வீழ்த்தப்பட்டிருக்க, டெல்லியை ஆண்ட பகதூர் ஷாவும் வீழ்த்தப்பட பாரதத்தில் ஆங்கிலேயரை கேட்க ஆளில்லை. மக்கள் அனாதைகளாக நிற்க இன்னொரு புரட்சி, போர் என்பதையே யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத நிலைமையை உருவாக்க பிரிட்டிஷ் அரசு படைகளை நாசகாரியங்களில் ஈடுபடுத்தினார்கள். ஜான்சியில் 75 வெள்ளைக்காரர்கள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக 5,000 இந்தியர் கொல்லப்பட்டார்கள். அதுவும் யுத்தம் இல்லாமல் பிடித்து கொண்டு வரப்பட்டு வெட்டு, தூக்கு, தீயில் பொசுக்குதல் என்று விதவிதமாக கொல்லப்பட்டார்கள். புரட்சிக்காரர்களிடம் இருந்து திரும்ப பிடித்த நகரத்தில் படைகளை அனுமதித்து 1 வாரம் வரை கொலை, கொள்ளை என்று எது வேண்டுமானாலும் செய்து கொள்ள அனுமதித்தார்கள். டெல்லியில் 26,000 பேர் இப்படி கொல்லப்பட்டார்கள். கொலை, கொள்ளை தவிர மனதாலும் நோகடித்தார்கள். இஸ்லாமியர் மேல் பன்றித்தோலை சுற்றி எறிந்தனர். பன்றிக் கொழுப்பை தடவி அதன்பின் எரித்தனர். இந்துக்களை பசுவின் இறைச்சி உண்ண வைத்தனர். தெருக்கூட்டுதல், அசுத்தங்களை அகற்றல் போன்ற கேவலமான வேலைகளை செய்ய வைத்து ரசித்தனர். இந்தியர்கள் மனத்தில் இனி சுதந்திர உணர்ச்சியே வரக்கூடாது என்பது போல நடத்தினர். மக்களும் பட்டதெல்லாம் போதும், இனி ஒழுங்காக உயிர் வாழ்ந்தாலே போதும் என்ற நிலைக்கு வந்து முழு அடிமைகளாக மாறத் தொடங்கினர். ஒன்றல்ல, இரண்டல்ல, சுமார் 28 வருடங்கள் தேசமே சவக்கிடங்கு போல அல்லது மயான அமைதியாக இருந்தது. அதன்பின் 1885ஆம் ஆண்டு காங்கிரஸ் உதயமாயிற்று. அது ஆலன் ஆக்டேவியன் என்ற ஓய்வு பெற்ற ஆங்கிலேய அரசாங்க ஊழியர் உருவாக்கிய இயக்கம், கட்சி அல்லது யூனியன். படித்தவர்கள் அரசாங்கத்திடம் பேச, சலுகைகள், அங்கீகாரம் பெற உதவும் மேடையாகத்தான் அது உருவாயிற்று. முதல் உலகப் போருக்கு பின் இங்கிலாந்துக்கு ஐரோப்பிய அமெரிக்காவிடம் நல்ல பெயர் பெற தேவை இருந்தது. உலகப் போருக்கு பின் இந்தியாவில் ஓரளவு சுதந்திரமான ஆட்சி, அதுவும் இந்தியர்களாலே நடத்தப்படுகிறது. பிரிட்டன் அதை கண்காணிக்க மட்டுமே செய்கிறது என்பது போல உலகத்துக்கு காட்ட பிரிட்டன் முயன்றது.
அதற்கு காங்கிரஸ் போன்ற அமைப்பு உதவியாக இருந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காங்கிரஸை தொடங்கி நடத்தியவர்கள் செயல்கள் அத்தனையும் சொல்வது காங்கிரஸ் பிரிட்டனின் ஏஜெண்ட் என்பதுதான். இந்த கட்டத்தில் 1915இல் தெற்கு ஆப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சில போராட்டங்களை செய்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியாவிற்கு வந்து காங்கிரஸில் சேர்ந்து இயக்கத்துக்கு சிறிதளவு வலு சேர்த்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919இல் நடந்தது. அதற்கு காங்கிரசின் எதிர்ப்பு, எதிர்வினை நினைத்த அளவுக்கு இல்லை. அந்த படுகொலைக்கு உத்தரவிட்ட ஜெனரல் டயருக்கு கடுமையான தண்டனையை கூட காங்கிரஸ் கோரவில்லை. காங்கிரசின் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் முரண்பட்டு நின்றிருந்தார்கள். 1897இல் பிறந்த சுபாஷ் கல்கத்தாவில், அதாவது இன்றைய கொல்கத்தா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கல்லூரியிலே சுயமரியாதை போராட்டங்கள் நடத்தியவர். இங்கிலாந்தில் ஐசிஎஸ் பட்டத்தை துறந்து இந்திய விடுதலைக்கு போராட முடிவெடுத்து இந்தியா திரும்பி 1921இல் காந்தியை சந்தித்தார். காந்தியின் சந்திப்புக்கு பின் இந்திய சுதந்திர போராட்டம் நினைக்கும் அளவுக்கு வலுவாக சரியான இலக்கை வகுத்து போராடவில்லை என்பதை கண்டுகொண்டார் சுபாஷ். காந்தியின் ஆலோசனைப்படி வங்காள காங்கிரஸ் தலைவர் சித்தரஞ்சன் தாஸை சுபாஷ் சந்திக்க தேசத்தின் சுதந்திர வித்து விதைக்கப்பட்டது. அந்த கதையை பார்க்கும் முன் சுபாஷின் பிறப்பு, வளர்ப்பு, பின்னணி பற்றி பார்க்கலாம்.